a black body at 227 degree Celsius radiate 7 calorie. அப்போ இதோட டெம்பரேச்சர் 227 டிகிரி செல்சியஸ் கெல்வினா மாத்து. இது வந்து கிளியர் ஆயிடுச்சு. இதுவும் என்னலாதான் ஸ்டீஃபன்ஸ் லாதான். டெம்பரேச்சர் 727 இருக்கிறப்போ எவ்வளவு ஹீட் எனர்ஜி? இதோட யூனிட் வச்சு சொல்லலாம். எனர்ஜி ரேடியேட்டட் per second per unit area கேட்டிருக்கு. 227 உனக்கு ரிலேஷன் படி எனர்ஜி ரேடியேட்டட் per second per unit area is sigma into t to the power of 4 தான் இதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஆன்சரை பார்த்தேன்னா அவன் என்ன சொல்லிட்டான், அதே யூனிட்ல கொடுறான். இதே யூனிட்ல கொடுத்தா போதும். இப்ப நீ ஒன்று சேஞ்சே பண்ண வேண்டாம். ஜூலுக்கு பதிலா கலோரி கொடுத்துருக்கான். ஏரியாக்கு பதிலா மீட்டர் ஸ்கொயர் பதிலா சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கான். டைம் செகண்ட். அப்போ ஈன்றது ஃபர்ஸ்ட் கேஸ் 7 ஈக்குவல் டு சிக்மா இன்டு டீன்றது 227 பிளஸ் 227 பிளஸ் 273 ரெண்டையும் ஆட் பண்ணா 500 கெல்வின் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 500 டு த பவர் ஆஃப் 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த எனர்ஜி தான் நீ கால்குலேட் பண்ணும். எனர்ஜி ஈக்குவல் டு சிக்மா இன்டு ரெண்டாவது கேஸ் டெம்பரேச்சர் பிகம் 727 plus 273 which is 1000. அப்போ 1000 to the power of 4. ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம இதே யூனிட்ல தான் 7 என்ன யூனிட்ல இருக்கோ அதே தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 divided by 1 போட்டு E by 7 equal to 1000 by 500 to the power of 4 which is nothing but 2 to the power of 4 which is 16 into 7. 7 16s are 112. Unit is அதே யூனிட் தான். கலோரி per centimeter squared into second answer. அதே யூனிட் கலோரி per centimeter squared second. So the answer is this. Just a comparison.